Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. 1.50 கோடி ரூபாய் அபராதத்திற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து விஜய் மேல்முறையீடு செய்துள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் உயர் நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் இந்த மேல்முறையீட்டை செய்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குட்டி, விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த 2015-16 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்தபோது அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஒரு சோதனை ஒன்றை நடத்தியது. அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தபோது புலிப்படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாயை வருமானத்தில் கணக்கில் காட்டவில்லை என கண்டறிந்தது. வருமானத்தை மறைத்ததற்கான 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வருமான வரித்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. தனக்கு அபராதம் விதித்து வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்து உரிய கால அவகாசத்துக்குள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அபராதம் விதித்த உத்தரவில் எந்த சட்டவிரோதமும் இல்லை என்று கூறி நடிகர் விஜய்க்கு விதித்த அபராதம் செல்லும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. நடிகர் விஜயனுடைய வழக்கையும் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தனி நீதிபதியுடைய இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தனி நீதிபதியுடைய உத்தரவு ரத்து செய்ய வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த அபராதம் விதிக்கப்படவில்லை என்ற அது காலம் கடந்த பிறகு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தனக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதை தனி நீதிபதி கருத்தில் கொள்ளவில்லை என்பதால் இந்த வழக்கை மேல்முறையீட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இந்த வழக்குல தனி நீதிபதியுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.